Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம வெண்பொங்கல் செய்ய போறோம். இன்னைக்கு வெண்பொங்கல் செய்யிறதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் வந்து பச்சரிசி எடுத்துர்க்கேன். இந்த கிளாஸ் அளவுக்கு நீங்க எந்த கிளாஸ் வேணா எடுத்துக்கலாம் மெஷர்மென்ட். ஒரு கிளாஸ் பச்சரிசிக்கு வந்து நான் 1/4 கிளாஸ் வந்து பைத்தம்பருப்பு எடுத்துர்க்கேன். நிறைய பேர் வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் போடுவாங்க இல்லனா பாதியா போடுவாங்க. ஆனா ரெண்டுத்தை விட நீங்க வந்து பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியா சேர்த்தீங்கனா தான் வந்து வெண்பொங்கலுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இல்லனா அந்த பருப்போட டேஸ்ட் தான் வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணும். அதனால எந்த கிளாஸ் எடுக்கறீங்களோ அதுக்கு வந்து 1/4 கிளாஸ் வந்து பைத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியும் பருப்பும் வந்து தண்ணில வந்து ஒரு 2 ல இருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பிரஷர் குக்கர் ஆன் பண்ணிட்டு இதுல வந்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதில் நீங்க வந்து 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஆனா நெய் சேர்த்தீங்கன்னா வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த நெய்ல வந்து நம்ம இந்த அரிசியும் பருப்பும் வந்து நல்லா வறுக்க போறோம். இது மாதிரி ஒரு அரிசியும் பருப்பையும் வந்து லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா நெய்ல வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உப்பும் தண்ணியும் சேர்த்து வேக வச்சீங்கன்னா பொங்கல் வந்து ரொம்ப நல்ல டேஸ்டா வரும். அடுத்து தண்ணியோட அளவு வந்து சொல்லிடுறேன். ஒரு இதுக்கு வந்து நம்ம 4 மடங்கு தண்ணி சேர்க்க போறோம். தண்ணி வந்து நிறைய சேர்த்தீங்கன்னா தான் பொங்கல் வந்து நல்லா குழஞ்சு வரும். நம்ம வந்து 1 கிளாஸ் அரிசி அதுக்கப்புறம் 1/4 கிளாஸ் பருப்பு சேர்த்துருக்கோம். இதுக்கு வந்து நான் 5 கிளாஸ் தண்ணி வந்து சேர்க்க போறேன். அடுத்து இதிலே வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து இதை நம்ம 3 விசில் வந்து வைக்கணும். நீங்கள் வந்து 3ல இருந்து 4 விசில் வந்து வைக்கலாம். நான் வந்து 4 விசில் வச்சுருக்கேன். 4 விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பொங்கல் பாருங்கள் எவ்வளோ நல்லா குழஞ்சு போயிருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். பொங்கல் வந்து நல்லா சூடா இருக்கும் போதே இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் நல்லா குழஞ்சு பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடுத்து நம்ம தாளிக்க போறோம். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா வந்து கடைசியா பெருங்காயத்தூள் சேர்க்க போறோம். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க முந்திரி வந்து சேர்த்துக்கலாம். எதுவும் அளவு வந்து கிடையாது, உங்க டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி, அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை. இஞ்சி வந்து நல்லா பொடுசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம தாளிக்க போகிறோம். நான் வந்து 3 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து நெய் ரொம்ப சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் வந்து பாதி எண்ணெய் பாதி நெய் அப்படி கூட மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து முதல்ல வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். மிளகு வந்து இது மாதிரி நல்லா பொடிஞ்சு மேலே வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த ஐட்டம் சேர்க்கணும். இப்போ மிளகு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொடிஞ்சு இது மாதிரி மேலே வந்துருச்சு. அடுத்து வந்து இதில் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இஞ்சியோ கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து 1/2 டேபிள் ஸ்பூனு. இஞ்சி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். முந்திரி வந்து உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி வந்து கொஞ்சம் கலர் ப்ரௌனாக மாறணும். இப்போ கடைசியாக வந்து இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சது வந்து எடுத்து பொங்கலில் சேர்த்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ ஃபுல்லுமே நம்ம வந்து நெய்லேயே செஞ்சுருக்கோம். நாங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக வந்து பொங்கலுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி வந்து எப்படி நல்லா குலைவாக செய்கிறீங்களா இல்லையான்றது வச்சு தான். இது வந்து ரொம்ப அரிசியாக இருந்தாலே உங்களுக்கு வந்து பொங்கலே வந்து டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ நம்ம சூப்பரான வெண்பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் புவனா.